பள்ளிக்கூடம் போயிட்டு வாங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. என்னை காப்பாத்து. தம்பி, என்னப்பா இதெல்லாம்? யோ, உங்ககிட்ட என்னையா பேச்சு? ஏன் முறை பொண்ணு, நான் தாலி கட்ட போறேன். இதை கேட்க நீ யார்? முறை பொண்ணா இருந்தாலும் தாலி கட்ட ஒரு முறை இருக்குப்பா. அட பாவி, நீ நல்லா இருப்பியா? கோயிலுக்கு போயிட்டு வந்த பொண்ணுகிட்ட இப்படி தகராறு பண்றீங்க. என்னம்மா நடந்தது? சாமி, இவன் என் மகன். ஒரே பிள்ளைன்னு ரொம்ப செல்ல கொடுத்து வளர்த்து ஊர்ல 4 பேர் மதிக்கிற மாதிரி நடந்துக்குவான்னு பார்த்தா ஊரே வெறுக்கிற மாதிரி இப்படி நடந்துக்கிறான். இந்த பொண்ணு யாருமா? இவனோட மாமா மகங்க. அடுத்த வாரம் அம்மன் கோயில்ல கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. இவன் என்னடனா இப்படி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்பா அப்படியா சமாச்சாரம்? இப்படி நீ அத்துமீறி நடந்துக்கலாமா? பின்ன என்ன மீறி எவன் இந்த ஊருக்குள்ள வந்து இவளுக்கு தாலி கட்ட முடியும்? விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பலாத்காரமா இந்த மாதிரி நடந்துக்கிறது குற்றம்பா. இந்த எல்லையில தான் உங்களால மத்தியஸ்தம் பண்ண முடியும். ஊரை விட்டே தூக்கிட்டு போயிட்டா உங்களால என்ன செய்ய முடியும்? எங்க கண் பார்வையிலிருந்து தப்பி போய் நீ தப்பு செய்யலாம். ஆனா 1000 கண்ணுடையாள் இவ பார்வையிலிருந்து நீ தப்பவே முடியாது. விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பலாத்காரமா இந்த மாதிரி நடந்துக்கிறது குற்றம்பா. இந்த எல்லையில தான் உங்களால மத்தியஸ்தம் பண்ண முடியும். ஊரை விட்டே தூக்கிட்டு போயிட்டா உங்களால என்ன செய்ய முடியும்? எங்க கண் பார்வையிலிருந்து தப்பி போய் நீ தப்பு செய்யலாம். ஆனா 1000 கண்ணுடையாள் இவ பார்வையிலிருந்து நீ தப்பவே முடியாதேப்பா. சாமி, நீங்க தான் இவனுக்கு நல்ல புத்தி சொல்லணும். தம்பி, உன்னை பார்க்கும்போது என்னுடைய கடந்த கால வாழ்க்கை தான் எனக்கு ஞாபகம். இதே மாதிரிதான் நானும். மாமூலரா மாமூலா சாட்டத்துக்கு துட்டு கொடுக்கல மாமூலரா போயா. இதுவரைக்கும் இந்த ஊர்ல என்ன யாரும் தட்டியும் கேட்டதுல அதட்டியும் கேட்டல மாட்டியா? யார் தெரியுமா? முருகப்பா, இங்க வா. என்னம்மா? என் பிள்ளைய பாத்தியா? கழுத கட்டா குட்டிச்சோறு, அருளப்பங்கட்டா சூதாட்டம் இல்ல சாராய கடை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்ச, சந்தையில மாமூல் வாங்க போயிருப்பான். மகமாயி, உன்னை நம்பித்தான் ஆடுறேன். நான் ஜெயிச்ச பக்கம் போல உனக்கு சரி பங்கு உண்டு. மாயி, மூணியே மகமாயி, நீதான் துணை.
அம்மா என்னடா இதெல்லாம் இன்னொரு சண்டை பிடிச்ச ஏன் முகத்துல காயம்? ஒண்ணு இல்லம்மா, வந்து வர்ற வழியில மாமரத்துல ஒரு கிளிய பிடிச்ச, அது கொத்திடுச்சு, அவ்வளவுதான். கிளிய பிடிக்காதப்பா, ரொம்ப பாவம். இறக பிச்சு கூண்டுல போட்டாதாமா பாவம். கையில வச்சு குஞ்சு விளையாடுறதுல தப்பே இல்லை. என்ன அழகான. சரி சரி, சாப்பிட்டு வா. அம்மா பசிக்குதுமா, சீக்கிரம் சாப்பாடு கொண்டா. இப்படிக்கு நான் நேரம் கடிச்சு வரேன். சாப்பாடு ஆறு காஞ்சி போச்சு. அம்மா உன் மனசு ஈரமா இருக்கும்போது சாப்பாடு எப்படி போனா என்னம்மா? நேரத்தோட வந்து வாய்க்கு ருசியா சாப்பிடக்கூடாது. அம்மா நீ பாசத்தோடு பரிமாறும்போது இந்த சாப்பாட்டையே தனி ருசி. தெரியாமலா சொன்னாங்க, தாயார் கையால சாப்பிடுறது தயிர் சாதமா இருந்தாலும் அது அமிர்தத்துக்கு சமம். பெத்தவங்க கிரேத்தை விட மத்தவங்க மதிக்கிறாப்ப நடக்கிறதாப்பா முக்கியம். ஊருக்கே பஞ்சாயத்து சொன்னவரு உங்க அப்பா. அவரு மகன் இப்படி போக்கிரின்னு பேர் எடுக்கலாமா? அம்மா உனக்கு உன் மகனை பிடிச்சிருக்குல்ல, உன் புள்ள உன்னை மதிக்கிறான்ல, அப்புறம் ஊர் என்னமா ஊரு? யாரு எந்த கண்ணோட்டத்துல என்ன பார்த்தாலும் சரி எனக்கு கவலை இல்லை. என்ன பெத்த தாய் நீ, கண்ணீர் விடாம இருந்தா அதுவே எனக்கு போதுமா. இது பாரு, நீதான் எனக்கு ஊரு, உறவு, உலகம் எல்லாமே. அவன் எவன் என்ன பேச நினைக்கிற, நீ கவலை விடுமா. வாயா தங்கசாமி, எங்க இந்த பக்கம் போன காரியம் என்னாச்சுங்க? நீங்க சொன்ன மாதிரியே பக்கத்து ஊர்ல பொண்ணு பார்க்க போனோமா, அங்க போனோம் தான் தெரிஞ்சது. ஏற்கனவே உங்க பையன் அந்த பொண்ணை பார்த்திருக்காரா. அது இவங்களால இவர் பேர அங்க சொன்னதும் அவங்களே இவங்களை பார்க்க வரையும் கிளம்பிட்டாங்க. எதுக்குங்க? உதைக்கு. நீங்க தப்பா நினைக்காதீங்கம்மா, உங்க முகத்துக்காகத்தான் இவனை ஊரே சும்மா விட்டு வச்சிருக்கு. இனிமே இவ ஒண்ணு பார்க்க என்ன அனுப்பாதீங்கம்மா, என் உடம்பு தாங்காது. பாத்தியாப்பா, ஊர்ல உனக்கு கிடைச்சிருக்கிற மதிப்பே. தரகா வெளியே வர்றேன், உன் கழுத்தை முறிச்சு விறகா சாராயங்காய்ச்சி அடுப்புல வைக்கிறேன். நீயே ஒரு வெத்தலை பெட்டி, உனக்கு ஒரு வெத்தலை பெட்டி. புறப்புறச்சே நினைச்சேன். ஏன் உன்னுடைய அம்மாங்கிறப்பதான் உன் உணர்வுகள் அழியுமா? உன் தாயோட உருவத்துக்கு மட்டும்தான் உன் வெறிய தடுக்கக்கூடிய சக்தி இருக்கா? உன்னால கெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் யாருக்கோ தங்கை, யாருக்கோ தாய். தெய்வம் மனித உருவில நடமாட முடியாதுங்கிறதுக்காகத்தான் தாய் குலத்தையே படைச்சிருக்க. நானா உன் பங்காளி? நீ செய்த கெடுதலுக்கெல்லாம் எனக்கு பங்கு கொடுத்து துணைக்கு கூப்பிட்டேல, இப்போ நான் என் பங்க செய்ய வந்திருக்கேன். நீ என்ன சொல்ற? நினைக்க சொல்றேன், வருந்த சொல்றேன், என்ன பாட சொல்றேன். உன்னை பாடுறதா? நீ யாரு? பிரணவத்தின் உட்பொருள், மந்திரத்தின் தாத்பரியம், மண்ணின் தாய், பெண்ணின் அவதாரம், மாறி கருமாறி. நீ மாறி இல்ல, கருமாறி இல்ல. அம்மனா இருந்தா நீ எப்படி இந்த பாவைக்கு காட்சி தர முடியும்? இருளுக்குத்தான் வெளிச்சம் தேவையே தவிர வெளிச்சத்துக்கு வெளிச்சம் தேவையில்லை. பாவிகளைத்தான் திருத்தணும். என்ன பாடு. செய்த பாவத்துக்கெல்லாம் கண்ணீரால மன்னிப்பு கோரி பாடு. எனக்கு வசப்பாடித்தான் பழக்கம், இசை பாட தெரியாது. உன்ன மாதிரி இருந்த அருணகிரிக்குத்தான் என் மகன் முத்தை தரு பத்தி திருநகை என்று அடி எடுத்து கொடுத்தான். இப்போ நான் உனக்கு அடி எடுத்து கொடுக்கிறேன். அவளன்றி ஓரணுவும் அசையாதம்மா. அவளன்றி ஓரளவும் அசையாதம்மா. அவள் அசையாமல் புவியெங்கும் இசையேதம்மா. இங்க நடந்ததுல 100% பங்குதான் நீ நடத்தியிருக்க. எப்படி இருக்கு? சக்கரை எப்படி இருக்கும்னா தித்திப்பதான் இருக்கு.
இந்தா இத சாப்பிடு. திகட்டுமே. தட்டோட சாப்பிட்டா முடியாது. சர்க்கரை இந்த அளவு சாப்பிட்டா தித்திக்கும், கையளவு சாப்பிட்டா திகட்டும், அளவுக்கு அதிகமான வியாதியே வரும். இனிப்பு மாதிரிதான் இன்பம். இன்பம்ங்கிற சர்க்கரையை விட பக்திங்கிற சாம்பலுக்கு சக்தி அதிகம்பா. இந்த மண்ணில் பிறந்தவங்க எல்லாருமே மண்ணோடு மண்ணாதான் போகணுங்கிற தத்துவத்தை விளக்குற சிரிச்சாம்பல் என் தாயோட அருள் பிரசாதம். பெண்களை தாயாவும் தெய்வமாவும் மதிக்கணும்பா. தாயோட கண்ணீர் தர்மத்தோட. அந்த தாய் அழுதா இந்த தாய் பொறுக்க மாட்டான். புரியுதா? தாய்குலத்தின் மாங்கல்யம் எவ்வளவு புனிதமானது, அது அந்த தேவி கருமாரியம்மனே புரிய. படுகையில ஓரத்திலேயே தூசி தட்டிட்டு இருக்கேன். எப்ப நடுப்புற தட்ட போதா? அது அப்புறமா கட்டிக்கலாமா? வேலைக்காரிகளை எங்கெல்லாம் வைக்கணும், கொஞ்சம் இடம் கொடுத்தா போச்சு. அது மத்த இடத்துல படுக்கையை விட்டு கீழே இறங்கினா எஜமா. இங்க சமதர்மம் சமத்துவம், ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம். இது ஒண்ணுமே தெரியாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு மேடையில பேச வேண்டிய பேச்சு. ஒழுக்கத்தை உயர்வா நினைக்கிற ஒரு பொண்ணு கிட்ட பேசுற பேச்சு இல்ல. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், படுக்கை விட்டு நீங்க இறங்குறீங்களா? நான் இறங்கட்டுமா? நீ இறங்கி வரணும்ன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீங்க இறங்கி போகணுங்கிறதுதான் என்னுடைய உத்தரவு. நான் உன்னை சத்தியமா தொட மாட்டேன். என் போட்டோல காரித்து புரிய நியாயமா? ஏடி, என் வீட்டுல சோறு தின்ன திமிர் தானே என் போட்டோல காரி துப்புறேன். துப்பலாமாடி? ஓ முகத்திலேயே காரி துப்பணும்னு தான் நினைச்சேன். ஏன் விட்டேன் தெரியுமா? எங்க அம்மா என்ன வேலைக்காரியாவா நினைச்சு நடத்துறாங்க, கூட பிறந்த சகோதரியா நினைச்சு 10 வருஷமா என் வயிற்று பட்டிக்கு சோறு போட்டு காப்பாத்திட்டு இருக்காங்களே, அந்த பத்தினி தெய்வத்தோட முகத்தை நினைச்சு பார்த்தேன். உன் முகத்துல காரி துப்பாம விட்டேன். அது மட்டும் இல்லையா, நீ எப்படியாவது நல்ல வழிக்கு வரணுமேன்னு அந்த கருமாரியம்மன் காலையே பிடிச்சு கதறிக்கிட்டு இருக்காளே, அந்த உத்தமையோட மனசு நோகுமேன்னு நினைச்சுதான் உன் முகத்துல காரி துப்பாம விட்டேன். ஏயா, எங்க அம்மாவையும் என்னையும் ஒன்னா நிக்க வச்சு பார்த்தா அவங்க கால் தூசுக்கு நான் நிகராவனா? அவங்கள விட்டுட்டு தண்ணிய போட்டுக்கிட்டு மிருகத்தனமா என்கிட்ட நடந்துக்க பாத்தியே, உன் படத்துல என்ன, உன் மூஞ்சிலேயே காரி துப்பினாதான் என்ன குத்தம்? என் மூஞ்சில துப்பி இருந்தாலும் தொடச்சுக்கிட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு படத்துல துப்பி இருந்தா உடனே தொடச்சிட்டு இருப்பேன். எல்லா படத்துலயும் துப்பி வச்சிருக்கேன். நான் தொடக்கிறதுக்குள்ள வந்துடுவாளே உன் பத்தினி. இது யார் துப்புனது, எனக்கு துப்புனதுன்னு கேட்டா என் மானம் போயிடுவேன். அது எப்படி அவமானம் போகும்? நான் உன் படத்துல தானே காரி துப்பி இருக்கேன். எல்லா படத்துலயும் நான் தான் இருக்கேன். அப்படி வாய்யா. எங்க அம்மா கிட்ட என்ன கேட்ட? கல்லு மேல ஊத்தி, பூ மேல ஊத்தி, புலி மேல ஊத்தி, எத்தனை பொம்பளை காமின்னு கேட்டேல்ல? யார் யாரு? யாரு? குடிகாரன், கொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு கண்டவ பின்னாடி சுத்துறவன், செத்து செத்து பிறவி எடுக்கிற உனக்கு இத்தனை படம். இடிச்சுக்கிட்டு ஒண்ணு, முடிச்சுக்கிட்டு ஒண்ணு, சிரிச்சுக்கிட்டு ஒண்ணு, முறைச்சுக்கிட்டு ஒண்ணு, இத்தனை அப்பவே நான் தானே
அம்மா கும்பிடுறாளே அவ யாரையா? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், ஆதியும் அந்தமும் இல்லாத அணையாத ஜோதி. அவ ஆக்குறது பொண்ணு, அழிக்கிறது பொண்ணு, எடுக்கிறது பொண்ணு, குடுக்கிறது பொண்ணுன்னு கோடான கோடி உருவா எடுத்திருக்காயா? அவ படங்களை வச்சு கும்பிடுறது மூட நம்பிக்கை, முட்டாள்தனம் சொல்றேன். பெரிநாயின் கேவலமான ஓம் படங்கள்ல காரி மட்டும் கொடுத்திருக்கிறது. கோவில சாத்திருவாங்க, சீக்கிரமா டிக்கெட் எடுத்துட்டு புறப்படுங்கக்கா. எதுக்குமா? என் புருஷன் எப்படியாவது நல்லபடியா வரணும், அதுக்கு வேண்டிய நல்ல புத்திமதிகளை கொடுத்தாயேன்னு கேட்கறதுக்காகத்தான நான் அங்கேயே வந்துக்கிட்டு அந்த கருமாரியே உருமாறி வேலைக்காரி ரூபத்துல அவருக்கு வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோமா. இதுதான் எதுக்குமா கோயிலுக்கு வரணும்? இதுதான் எதுக்காக கோயிலுக்கு வரணும்? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.